கூகுள் சர்ச் கன்சோல் அப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற இந்த 2 டூல்ஸோட மேஜர் டிஃபரன்சஸை பார்க்கலாம். நம்பர் 1 ஃபோக்கஸ். கூகுள் சர்ச் கன்சோல் நம்ம வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ், ரிசல்ட்ஸ் அப்புறம் நம்ம வெப்சைட்டை எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணும். அதே கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம வெப்சைட்ல யூசர்ஸோட பிஹேவியரை ட்ராக் பண்ணும். அதாவது நம்ம வெப்பேஜ்க்கு எந்த சோர்ஸ்ல டிராஃபிக் இருக்கு, பேஜ் வியூஸ் அப்புறம் கன்வர்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். நம்பர் 2 டேட்டா. கூகுள் சர்ச் கன்சோல் சர்ச் இன்ஜினுக்கு சம்பந்தப்பட்ட டேட்டா, அதாவது கிளிக்ஸ், இம்ப்ரெஷன்ஸ், கிளிக் த்ரூ ரேட் அண்ட் ஆவரேஜ் சர்ச் பொசிஷனை கன்வே பண்ணும். அதே கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம யூசர்ஸோட டேட்டாவை தரும். அதாவது நம்ம யூசர்ஸோட செஷன் டியூரேஷன், பவுன்ஸ் ரேட், பேஜ் வியூஸ், கன்வர்ஷன்ஸ். அப்புறம் நம்ம வெப்சைட்டோட டேட்டா மட்டும் இல்லாம நம்ம சோஷியல் மீடியாவோட டேட்டாவும் நம்மளுக்கு ட்ராக் பண்ணி கொடுக்கும். நம்பர் 3 ஈஸ் ஆஃப் யூஸ். கூகுள் சர்ச் கன்சோல் சிம்பிள் இன்டர்ஃபேஸ் அப்புறம் பிகினர்ஸ்க்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதே கூகுள் அனலிட்டிக்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்புறம் எஃபெக்டிவா யூஸ் பண்ண ரொம்பவே டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். நம்பர் 4 காஸ்ட். கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ண உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதே கூகுள் அனலிட்டிக்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸை நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்ற அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்கு சார்ஜஸ் இருக்கும். நம்பர் 5 யூஸ் கேசஸ். கூகுள் சர்ச் கன்சோலை நம்ம வெப்சைட்டோட டெக்னிக்கல் எஸ்இஓ இஷ்யூஸ், கீவேர்ட் ரேங்கிங் அப்புறம் ஓவரால் வெப்சைட் பர்ஃபார்மன்ஸை செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே கூகுள் அனலிட்டிக்ஸ் யூசர்ஸ் நம்ம வெப்சைட் கூட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, எந்த ஏரியாஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணலாம். ஷார்ட்டா சொல்லணும்னா கூகுள் சர்ச் கன்சோல் நம்ம வெப்சைட்டை சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்ல ரேங்க் பண்ண யூஸ் பண்ணலாம். அதே கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம யூசர்ஸோட இன்டராக்ஷன்ஸ் அப்புறம் நம்ம ஓவரால் மார்க்கெட்டிங் எஃபெக்டை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு எங்க ஃபாக்ஸ் டிஜிட்டல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.